안녕하세요. 뽀뽀입니다. 아마 그리팅 பேர் கண்டுபிடிச்சிட்டேன். 뽀ப்போ. ப்ரொஃபைல் நேமே பேராச்சும். 뽀뽀입니다. 뽀ப்போக்கு மீனிங் வந்து சொல்ல மாட்டேனே! நீ என்ன பண்ணுவ? சரி ஓகே. நான் வந்து இப்போ என்னோட டான்ஸ் கிளாஸ்ல மீட் பண்ண ஃப்ரெண்ட் பத்தி பேச போறோம். பேச போறேன். பாப்போமா? ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி டான்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னு ரீசன் தெரியாது. ஆனா சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் பார்க்கறதுக்கு பிடிக்கும். டான்ஸ் பண்றதுக்கு பிடிக்கும். ஸ்கூல் ஆனுவல் டேலாம் ஒரு ஆனுவல் டே கூட நம்ம டான்ஸ் பண்ணாம இருந்ததில்ல. இந்தியால இருக்கும்போது டான்ஸ் கத்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆ இப்படி இந்த டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்படி போக போக ரொம்ப இயர்ஸ் நம்மளும் வளர்ந்துட்டே போறோம்ல. அப்படி வளர, வளர அது ஏதோ ஒரு ஷைனஸ் வந்துருச்சு. நம்ம எப்பவுமே டான்ஸ் ஆடும்போது ஸ்கூல்லலாம் எத பத்தியும் கண்டுக்காம அப்படியே ஜாலியா அந்த லைட் செட்டப், மேக்கப் எல்லாம் போட்டோனே அப்படியே எல்லாத்தையும் மறந்து நாம தான் ஹீரோயின் மாதிரி நெனச்சுட்டு ஆடுவோம்ல. அந்த ஒரு ஃபீல் வந்து வரல. எப்பவுமே ஏதோ கான்ஷியஸா இருக்க மாரி, அப்படி அப்படிதான் இருந்து ரொம்ப கான்ஷியஸா இருந்து டான்ஸ் பண்ற மாதிரி. நானே கூட வீட்ல ட்ரை பண்ணாலும், ஏதோ YouTubeலாம் பார்த்து ட்ரை பண்ணாலும், ரொம்ப கான்ஷியஸா ஷைனஸோட அப்படிதான் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். ஐ மீன் ரூம்குள்ளேயே. அப்படி இருக்கும்போது. செம் லீவ்ல வந்து ரொம்ப போர் அடிச்சுது. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியில போவாங்க. நம்ம தான் யார் கூடவும் பேச மாட்டோமே! அப்புறம் இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது, அப்புறம் வெளிய போகுறது. முதல்ல வாங்கோணும், அப்புறம் தோண்டோணும், அப்புறம் கத்தோணுன்ற மாதிரி. முதல் பேசணும். அப்புறம் தானே ஃப்ரெண்ட் ஆக முடியும். அப்புறம் தான் வெளிய போறத பத்தி யோசிக்க முடியும். நம்ம வந்து அப்படியே ரூம்குள்ளேயே இருந்தது. அப்படியே இருக்கும்போது ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. சரி இதான் டைம். டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லல. ஃபர்ஸ்ட்டு நானா தான் அ தேடிட்டு இருந்தேன். ரொம்ப சர்ச் பண்ணேன். அப்படிலாம் பொய் சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா உண்மைய எதுக்கு பொய் சொல்லிக்கிட்டு உண்மைய சொல்லிருவோம். யுனிவர்சிட்டி பக்கத்துல கிட்டக்க இருக்க மாரி தான் டான்ஸ் கிளாஸ் தேடிட்டு இருந்தேன். பார்த்தா 2 தான் இருந்துச்சு. 2 தான் இருக்கும்போது சரி 2ஓட ரிவ்யூ அதெல்லாம் பார்த்துட்டு, சரி ரொம்ப கிட்ட இருக்கிறது இதுதான். கொஞ்சம் நல்லாவும் இருந்த மாதிரி இருந்துச்சு அட்மாஸ்பியர்லாம். அதனால சரி இந்த டான்ஸ் கிளாஸே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே போனேன். போனா வந்து டான்ஸ் கிளாஸ் க்ளோஸ்ட்ல இருந்துச்சு. சரி சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். என்னடா இது ஃபர்ஸ்ட் டே போம்போதே இப்படி இருக்கே! அப்படி சொல்லிட்டு சரி செகண்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். இதான் லாஸ்ட் டைம். இந்த டைமும் க்ளோஸ்ட்ல இருந்துச்சுன்னா போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போனா, அங்க வந்து ஒரு சன்ஷைன் மேம் இருந்தாங்க. அப்புறம் டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னோனே, ஓகே என்ன கத்துக்க போறீங்க? அப்படின்னு கேட்டாங்க. அ அவங்க சஜெஸ்ட் பண்ணதெல்லாம் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, அவங்க வந்து ஒரு டான்ஸ் டீ டீச்சர்ன்னு எனக்கு தெரியாது அப்போ. நான் வந்து நம்ம ஊர்ல எப்பவுமே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அட்மின்ல இருக்கவங்கன்னு தான் நெனச்சேன். ஷி இஸ் அ ப்ரொஃபஷனல்ன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. அது அதுக்கப்புறம் தான் தெரியும். அது வந்து கேட்கும்போது நானும் பெபெபன்னு முழிச்சுட்டு, "இல்ல எனக்கு எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுக்கு இல்ல. நீங்க என்ன ஏதாவது சஜெஸ்ட் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி கத்துக்கிறது?" அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். கத்துக்கிறது ப்ரொஃபஷனலானா அது இதான் ஃபர்ஸ்ட் டைமு. மத்தபடி ஸ்கூல்ல இருக்கும்போதெல்லாம் அப்படி இப்படி ஒரு 2, 3 தடவலாம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. அப்ப கேபாப்லேருந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகே. ஓகே சொல்லிட்டு ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டு வந்துட்டேன். வந்துட்டு கிளாஸுக்கு போறேன். வேற சொன்சை நேம் தான் இருந்தாங்க. ஆனா ஃபுல்லா கேர்ல்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க அந்த கிளாஸ்ல. கேர்ல்ஸ்னா வந்து நம்ம ஏஜ் கேட்டகரி பாருங்க. ப்ரொஃபசர் ஒருத்தவங்க. ஒருத்தவங்க வந்து கொரியன் ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து ஸ்டூடண்ட்டு. அ அ 초등학교ன்னு நெனைக்கிறேன். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்க. இப்படி எல்லாருமே கொரியன்ஸ் தானா, எல்லாரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனு. எல்லாரும் வந்து சும்மா ஹாபிக்காக பண்ண வந்திருக்காங்க. கேபாப் டான்ஸ் கத்துக்கிறதுக்கு சும்மா ஹாபி. அப்படி இருக்கும்போது சரி ஓகே. நெறைய போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 கிளாஸ், 3 கிளாஸ் நான் கவனிச்ச வரைக்கும், ஆ அவங்களுக்குள்ளேயே நெறைய பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போதோ, இல்ல முடியும்போதோ, சொந்தங்கள் மட்டும் தான் கிரீட் பண்ணுவாங்க. நம்ம கிரீட் பண்ணுவோம் திரும்ப. மத்தபடி வேற யாருமே யாரு கூடயும் கிரீட்டும் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே வந்து அவங்கவங்க பொசிஷன்ல நிப்பாங்க. இது வார்ம் அப் நடக்கும். சார் சொல்லிக் குடுப்பாங்க. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சோனே எல்லாரும் கிளம்பிடுவாங்க. முகத்த கூட பார்த்துக்க மாட்டாங்க யாரும். ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட்டே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி
அகாடமி தாண்டி நான் வந்து கொரியன்ஸ மீட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இந்த டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது தான். அதுக்கு முன்னாடி நாங்க வந்து வெறும் அகாடமிக்ல இருக்க சன்சை நேம்ஸ், அப்புறம் அட்மின்ல இருக்கவங்க இப்படி தான் எனக்கு தெரியும். அவங்க எல்லாருமே வந்து ஸ்டூடண்ட்ஸ்லாம் நல்லா பேசுவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் கொரியன் லேர்னிங்ன்றதுனால நல்லா என்கரேஜிங்கா அப்படி நெறைய இன்டராக்ஷன்ஸ் நெறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ரியல் லைஃப்ல ஒரு வேற ஒரு சிச்சுவேஷன்ல கொரியன்ஸ மீட் பண்ணும்போது, என்ன இது அவங்க வேற மாதிரி இருக்காங்க, இவங்க வேற மாதிரி இருக்காங்களே! அப்டின்ற ஒரு அந்த டிஃபரன்ஸ் வந்து நெறைய ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நானும் சரி இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு அப்டி சொல்லிட்டு நானும் சைலன்ட்டா இது பண்ணிட்டேன். நம்ம சும்மாவே சைலன்ட்டா இருப்போம். அதான் இன்னும் சைலண்ட் ஆயிட்டு போனோமா சொல்லிக் குடுக்குறத மட்டும் ஆடுவோம். அப்படியே நின்னுகிட்டு இருப்போம் மீதி டைம்லாம். ரெஸ்டிங் டைம் சொன்னா கூட அப்படியே சைலன்ட்டா உட்காந்துட்டு எல்லாரும் சைலன்ட்டா இருப்பாங்க. என்ன ஒரு மயான அமைதின்ற மாதிரி. என்னடா ஒரு டான்ஸ் கிளாஸ் தானடா இது. அந்த மியூசிக் மட்டும் தான் கேட்கும். மீதி டைம்ல அவ்ளோ சைலன்ட்டா இருக்கும். அப்படியே போய்க்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் போக போக ஒரு 2 வீக், 2 வீக்ஸ் போகிட்டு 3 வீக் வரும்போது, ம் சரியா தான் வந்திருக்கோமா? அப்படின்ற ஒரு தாட் வர ஆரம்பிச்சது. அப்புறம் நானும் அப்படியே போகுறது, வர்றது அப்படியே போய்க்கிட்டு இருக்கு. ஒரு 1 மந்த் முடிய போகுது. அப்போ ஒரு நாள் வந்து எங்க சன்சிங்கின்னு சொன்னாங்க. "உங்கள மாதிரி ஒரு ஃபாரின் கேர்ள் ஜாயின் பண்றாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து" அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லி பெருசா ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அப்படியே சைலன்ட்டா இருந்தே எனக்கும் அப்படியே நம்ம மட்டும் ஏதோ இது பண்ற மாதிரி ஃபீல் ஆகுறதுனால நானும் அப்படியே சைலன்ட்டா இருந்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த கேர்ள் வந்தாங்க. வந்ததும் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன் குடுத்தாங்க. குடுத்துட்டு அவங்களும் ரொம்ப சைலன்ட்டா தான் இருந்தாங்க. நான் நெனச்சேன் சரி ஓகே. இதான் இங்க அட்மாஸ்பியர் போல இருக்கு. இங்க இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்ட்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே. சரின்னு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் முடிஞ்சுட்டு எப்பவும் போல எல்லாரும் அவங்கவங்க உடனே சேஞ்சிங் போய் எல்லாத்தையும் இது ஷூஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் அப்படி அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. டிஸ்பர்சன் நடந்தா எல்லாரும் பச்சை மாதிரி பரபரன்னு பறந்துருவாய்ங்க. அப்படி பறந்த உடனே சரி நானும் கீழ வந்துட்டேன். வந்துட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு டக்குன்னு அவங்க ஞாபகம் வந்துச்சு. ஓ! ஆமால்ல இன்னைக்கு நியூ கேர்ள் வந்திருக்காங்கல்ல அப்படி சொல்லிட்டு, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம்ல. எல்லாரும் வந்து எனக்கும் ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாரும் கிளம்பி போனது, என்னடா இது எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. கிரீட்டிங் கூட பண்ணல. அப்படிதான் இருந்துச்சு. சரி அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குமோன்னு எனக்கு ஒரு சரி எனக்கு ஒரு டக்குன்னு எனக்கு நம்ம மைண்ட் அப்படித்தானே யோசிக்குது. அப்படி யோசிச்சதுனால சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு அப்போ அவங்க வந்தாங்க. வந்ததும் இதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எங்களுக்கு. நாங்க தனியா நானா ஒரு ஸ்டெப் எடுத்து சரின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்ன்னு. அப்புறம் வந்ததும் என்னைய பார்த்தாங்க. பார்த்துட்டு "எனக்கா அவங்க வெயிட் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. "ஆமா, உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன்" அப்படின்னாங்க. "இல்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்களே" அப்படின்னாங்க. "ஆமா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நான் வந்து சரி தனியா எப்படி விட்டுட்டு போறது ஃபர்ஸ்ட் டேல அதனால வெயிட் பண்ணேன்" அப்படின்னோனே, சரின்னு அவ் எ மேபி அது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததோ என்னமோ தெரியல. அவங்க அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2 பேரும் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அவங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடண்ட் தான். ஒரு செம் தான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடண்ட்னா வந்து ஒரு செம்முக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டிலருந்து இன்னொரு யூனிவர்சிட்டி, இன்னொரு கண்ட்ரில இருக்க யூனிவர்சிட்டிக்கு வரா மாதிரி. அந்த மாதிரி ப்ராசஸ். அதுல வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு லைட் ஆஃப் ஆயிடுச்சு மைண்டுக்குள்ள. ஓகே, ரைட்டு. என்னன்னா ஒரு மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம மைண்ட் அப்பவே வந்து கேட்ட க்ளோஸ் பண்ண ரெடியா இருக்கு. வேணாம் பழகாத, ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவ நீ சும்மா பழகுனாலே. அதுக்கப்புறம் யூ வில் மிஸ் தெம் சோ மச் தட் ஐ வில் ஸ்டார்ட் ரிக்ரெட்டிங். ஐ வில் ஸ்டார்ட் ரிக்ரெட்டிங் ஈவன் பீயிங் ஃப்ரெண்ட்ஸ் வித் தெம் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அது நான் ரொம்ப சென்சிட்டிவ்ன்றதுனால நான் ரொம்ப யோசிப்பேன். ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க கிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்கு. அந்த பிரிவு என்னால என்னால ஐ குட் நாட் ஃபேஸ் தட். அதனால நான் ரொம்ப என்ன சொல்றது? வருமுன் காப்போம் மாதிரி நம்ம எப்பவுமே அந்த ஷீல்ட வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது சரி ஓகே. நாம எதுக்கும் கொஞ்சம் 2 ஃபீட் டிஸ்டன்ஸ்லயே மெயின்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சு மைண்டுக்குள்ள. ஆனா டேஸ் போக போக அந்த 2 ஃபீட் டிஸ்டன்ஸ் வந்து நோ டிஸ்டன்ஸ் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. மேபி அது நாங்க 2 பேரும் ஃபாரினர்ஸா இருக்கிறது ஒரு ரீசனா இருக்கலாம். இல்லாட்டி அது அப்படியே எங்க வைபுக்குள்ள செட் ஆயிடுச்சான்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்தா மட்டும் தான்
நானும் பேசுவேன். அவங்களும் என் கூட பேசுவாங்க. ஏன்னா மீதி பேர்லாம் வந்து ரொம்ப சைலன்ட்டா இருப்பாங்க. அந்த வைப் வந்து கிரியேட் பண்றதே நாங்க 2 பேரும் தான். அவங்களுக்கு தெரியல. அப்பப்போ சொல்லுவாங்க. "உங்கள பார்க்கும்போது நல்லாருக்கு. அந்த வைப் நல்லாருக்கு" அப்டி சொல்லுவாங்க. எனக்கும் அதே ஃபீலிங் தான். அவங்க செம்ம என்ன விட செம்ம ஆக்டிவ், செம்ம ஜோவியல் பெர்சன். அவங்க வந்தாலே அப்டியே ஜாலி ஜாலி பார்ட்டி பார்ட்டியா அப்டி இருக்கும். அப்புறம் அவங்களும் டார்ம்ல தான் ஸ்டே பண்றது. அத பத்திலாம் நெறைய பேசிக்கிட்டு இருந்தோம். எங்க டார்ம் எப்படின்னா, எங்க யுனிவர்சிட்டில வந்து டார்ம்ல வந்து குக்கிங் நாட் அலோவ்ட். ஸோ நம்ம வந்து கேன்டீன் ஃபுட் மட்டும் தான் சாப்பிட முடியும். கேன்டீன் ஃபுட்ட வந்து ரெகுலரா சாப்பிடுறது கஷ்டம்ல. வேணும்னா நம்ம ஃப்ரூட் ஸ்நாக்ஸ்லாம் மட்டும் வாங்கி நம்ம வச்சுட்டு சாப்பிடலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிளாஸ் முடிஞ்ச உடனே எப்பவும் இந்த மாதிரி எங்க கிளாஸுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு லாட்டே ஃப்ரெஷ் இருக்கும். அங்க போயிட்டு ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ்லாம் வாங்க போவாங்க. அப்படி போகும்போது என்னையும் கூப்பிட்டாங்க ஒரு நாள், "வான்னா ஜாயின் இன் ஷாப்பிங்" அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே வே அப்படின்னு கேட்டேனா, நானா வே அப்படின்னு கேட்டுச்சோம். வே அப்படின்னு அப்பப்போ கொரியன்லயும் பேசிக்குவோம். ஏன்னா அவங்களுக்கும் கொரியன் தெரியும், எனக்கும் கொரியன் தெரியும். அந்த வே மட்டும் எப்பவுமே அது இருந்துட்டே இருக்கு. அது ஏன்னு தெரியல. எந்த இதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வே தான் ஃபர்ஸ்ட்டு வருது வருது கொஸ்டினாவே. நான் எதுக்கு? நான் ஏன்? அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து அது ஏன் கேட்டேன்னு எனக்கும் தெரியல. ஆனா அவங்களுக்கு வந்து ஷி ஃபவுண்ட் தட் கியூட். அவங்க வந்து ஐயய்யோ! கியூ அப்படின்னு சொல்லி ரொம்ப விளையாடல. ஷூ ஷூ நமக்கே ஒரு மாதிரி கிரின்ஜ் ஃபீலிங் வருது. ஆனா அவங்க அத அப்பப்போ சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த அந்த லாட்டரி ஃபிரிட்ஜ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அ கிராஸ் ரோடு சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பதான் இந்த கான்வர்சேஷன்லாம் நடக்குது. நான் சொல்ல எனக்கு அந்த விஷுவல்ஸ்லாம் லைவா என் மைண்டுக்குள்ள போய்க்கிட்டு இருக்கு. அப்பதான் இந்த இந்த கான்வர்சேஷன்லாம் நடந்துச்சு. ஓகே. இப்படியே நாங்க வந்து டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சதும், நாங்க லாட்டே ஃப்ரெஷ் போறது, இல்லாட்டி எங்க டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சுட்டு பக்கத்துலயே ஒரு மெகா கேஃபே இருக்கும். அங்க போயிட்டு ஹாட் சாக்கோ நான் எப்பவுமே ஹாட் சாக்கோ தான் ஆர்டர் பண்ணுவேன். அவங்க வந்து டீ, காஃபி மாத்தி மாத்தி ஆர்டர் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவங்க வந்து லைப்ரரி போவாங்க. சில டைம் படிக்கிறது கிளாஸ் முடிஞ்சோனே, ஸோ அப்படியே லைப்ரரி போய் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு ஏன்னா நான் பெருசா வந்து வெளிய எதுவும் ஆக்டிவா இருக்க மாட்டேன். இந்த டான்ஸ்க்கு போறது, இல்லன்னா யூனிவர்சிட்டி போறது இது மட்டும். ஸோ வந்து சரி அந்த டைம் மட்டும் தான் நான் வந்து வெளிய யார் கூடனா பேசுறதோ, அகாடமி தாண்டி, இல்லாட்டி வெளிய டைம் ஸ்பெண்ட் பண்றதோ. ஸோ அந்த டைம் வந்து நைட் டைமு ஐ மீன் ஒரு 7:00ன்னும்போது அது நல்லாருக்கும் கிளைமேட்டும் நடக்கிறதுக்கு. ஸோ அப்படியே வாக் போன மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கூட போவேன். போயிட்டு அவங்கள லைப்ரரியில ட்ராப் பண்ணிட்டு நான் திரும்பி வீட்டுக்கு என் ரூமுக்கு வந்துருவேன். இப்படியே தான் போய்க்கிட்டு இருக்கும். அப்புறம் சில டைம் வந்து யுனிவர்சிட்டி கிரவுண்டுக்கு போவாங்க அவங்க. உன்னோம்சாங் போயிட்டு ரன் பண்றது, இல்ல ஜாக் பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேற ஒரு மோட்டிவேஷன் சாங் வேற ப்ளே பண்ணிக்குவாங்க. உந்தோம்சாங்ல ரன் பண்றதுக்கு முன்னாடி. இப்படிலாம் நடக்கும். நானும் கூடவே போவேன். இல்ல ஓடலாம், நம்மளும் அவங்க கூட ரன் பண்ணலாம், இல்ல வாக் பண்ணலாம். எவ்ளோ ட்ரை பண்ணாங்க என்னையும் பண்ண வைக்கிறதுக்கு. நமக்கு நடக்கிறதே பெரிய வேலையாம். இத எங்கருந்து ஓடுறது கஷ்டம். நான் உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன். அப்புறம் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் என் ரூமுக்கு போயிடுவேன். ஸோ இப்படியே வந்து எப்படி 4 மந்த்ஸ் போச்சுன்னே தெரியல. அப்படி எப்படின்றதுக்குள்ள 4 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு. இங்க வந்து பேசிக்கா கொரியால வந்து ஒரு செமஸ்டர் வந்து நம்ம பார்த்தோம்னா 4 மந்த்ஸ் தான். 15 வீக்ஸ் இல்ல 16 வீக்ஸ் தான் மேக்ஸிமம் ஷெட்யூலே. அதுக்குள்ள முடிச்சிருவாங்க. அண்ட் 2 வீக்ஸ் வந்து ஃபுல்லா லீவ் தான். ஃபுல் லீவ் 2 1/2 2 1/2 மந்த்ஸ் வந்து சாரி வீக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். 2 1/2 மந்த்ஸ் வந்து ஃபுல் லீவ், ஃபுல் ரெஸ்ட் தான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்ற ரேஞ்சுல இருக்கும் யுனிவர்சிட்டியே. ஓ! 갑자기 잠깐만요. இந்த ஷெட்யூல் வந்து கேட்கும்போது நல்லா இருக்கலாம். ஏன்னா 4 மந்த்ஸ் மட்டும் தான் படிக்கணும். அப்புறம் 2 மந்த்ஸ் ஜாலி லீவ் தான். நல்லா இருக்குங்க. கேட்கும்போது அப்படிதான் இருக்கும். ஆனா ஏன்னா கம்மியா இந்த ஷார்ட் டியூரேஷன்ல வந்து நம்ம மிட் டெர்ம் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம், பிரசன்டேஷன் அண்ட் அசைன்மென்ட்ஸ் அப்படின்னு கேப்பே இல்லாம பேக் டு பேக் குடுத்துருவாங்க. அப்போ வந்து அ ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வரும் பாருங்க. நம்ம படிக்கிறோமா, நம்ம என்ன லேர்ன் பண்றத தாண்டி, இது எல்லாத்தையும் நம்ம முடிக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேக் டு பேக் செஞ்சுட்டே வரணும். இப்படி இருக்கிறதுக்கு 6 மாசம் பொறுமையா வச்சு படிக்கலாமேடா! அப்படி தோணும்.
சரி. இதான் வந்து கொரியன் செமஸ்டர் பேக் ஸ்டோரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம 4த் மந்த்துக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. "ஐ மைட் ரிட்டர்ன் டூ மை கண்ட்ரி. ஆனா எப்போன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல" அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்டதும் அவ்வளோதான். நம்ம பேக்கிரவுண்ட்ல வயலின் வாசிக்க ஆரம்பிச்சுருச்சு நம்ம மைண்டு. ஆனா வெளியில காட்டிக்காம மெயின்டெயின் பண்ணுவோம். ஏன்னா நாங்க 4 மந்த்ஸ் நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம். நல்ல கான்வர்சேஷன்ஸ், நல்ல அ அவங்களுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆனா நான் ரொம்ப செலக்டிவா தான் இருந்தேன். பேசுவேன், பழகுவேன். அதனால எனக்கு என்னால நெறைய இவங்கள தாண்டி எனக்கு நெறைய கிடையாது பெர்சன்ஸ் வெளிய. ஸோ நான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன் ஆக்சுவலா. அவங்கள விட நான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன் அவங்ககிட்ட. நம்ம போட்ட கேட் எல்லாம் உடைச்சு எங்க போச்சுன்னே தெரியல எல்லாம். எங்கெங்கேயோ போயிடுச்சு. அப்போ மந்த் வந்து ஒரு நாள் கிளாஸுக்கு வந்தாங்க. வந்து "சரிம்மா நான் வந்து டே ஆஃப்டர் டுமாரோ கிளம்புறேன். டிக்கெட் புக் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொன்னாங்க. ம். நான் எதுவும் ரியாக்ட் பண்ணல. "கன்யாக்கா, அக்கா" அது மட்டும் தான் சொன்னேன். அவங்க வந்து அப்படின்னாங்க. நானு "கன்யாக்கா" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அழுகை வருது. ஆனா அழுகை வரல. அழுகை வரல. இது ஃபர்ஸ்ட்லயே தெரியும். ஆனா இப்படிதான் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வந்து சரி முன்னாடியே தெரிஞ்சிரும். இல்ல அவங்க கொஞ்சம் ஜாபும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி ஹோப் அங்கங்க இருந்துச்சு. சரி இருப்பாங்க, இருப்பாங்க, இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்ல. அந்த வேர்ட் அக்செப்டன்ஸ்ன்ற வேர்ட் இருக்குல்ல. அதோட பவர் வந்து நமக்கு நிஜமாவே தெரியல. அது எப்படி சொல்றது? ஒன்ஸ் யூ அக்செப்ட் யூர் சிச்சுவேஷன். எப்படின்னா அக்செப்ட் யுவர் சிச்சுவேஷன்ஸ் நம்மளோட கோல்ஸோ, நீட்ஸோ எவ்ரிதிங் பிகம்ஸ் ஈஸி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அக்செப்டன்ஸ வந்து நம்ம ஃபீலிங்ஸ்ல எப்படி கொண்டு வரது? ஃபீலிங்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறது? பண்ணிக்க முடியுமா? முடியும். ஆனா, அது எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஆ அத அத பண்ண முடியுமா? கொஸ்டின் எனக்கு நெறைய வந்துச்சு. மேபி நான் ஆல்ரெடி அவங்க ஒரு நாள் கிளம்பிடுவாங்கன்னு எங்கேயோ அக்செப்ட் பண்ணிட்டு பழக ஸ்டார்ட் பண்ணதுனாலயோ என்னமோ, எனக்கு அவங்க கிளம்பும்போது அந்த அக்செப்ட் பண்ணிட்டு அத என்டியூர் பண்ணிக்கிற முடிஞ்சதோன்னு தோணுச்சு. ஆனா லேட்டர் அதுக்கப்புறம் நான் அப்படிதான் நினைச்சுட்டு நான் அவங்க கிளம்புற வரைக்கும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். நமக்கு பெருசா ஃபீல் ஆகல. அப்படி சொல்லிட்டு நானே நினைச்சுக்கிட்டு நம்பிக்கிட்டு ஏன்னா திஸ் இஸ் கோனா ஹேப்பன் அண்ட் வி ஆர் நாட் கோனா பி இன் டச் இன் பர்சன் இன் டச் அப்படின்னு தெரியும். அண்ட் வி டோன்ட் ஹாவ் எனி சான்சஸ் ஆர் எனி பவர் டு சேஞ்ச் திஸ். என்னாலயும் அவங்களுக்கு போய் ஒர்க் தேடி கொடுக்க முடியாது. அவங்களாலயும் இதை தாண்டி அவங்கள சப்போர்ட் பண்ணிக்க முடியாது இங்க. அவங்க ரிட்டர்ன் போய் தான் ஆகணும். விசா முடிஞ்சிருச்சுன்னா அவங்க கிளம்பி தான் ஆகணுன்றது எங்க 2 பேருக்கும் தெரியும். ஸோ வந்து இதுக்கு ஆப்ஷன்ஸே இல்லன்னும்போது ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அந்த மைண்ட் செட் வந்துரும்ல. ஸோ வந்து நான் வந்து ஓகே, ஓகே. இது நடக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம பெருசா ஃபீல் பண்ண போறதில்ல அப்படின்னு இருந்துச்சு. அப்படியே ரொம்ப சில் சில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா கிளம்புனதுக்கு அப்புறம் தான் டெக்ஸ்டிங் ஓவரா ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா நாங்க நெறைய டெக்ஸ்ட் பண்ணிக்க மாட்டோம். பேசுறது மட்டும் தான் பாக்கும்போது. டெக்ஸ்டிங் நெறைய ஆயிடுச்சு. "கிளம்பிட்டீங்களா? நான் கிளம்பிட்டேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்றீங்க?" இப்படியே நெறைய டெக்ஸ்டிங். அப்புறம் அவங்க பிளான் ஆகுற வரைக்கும் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வந்து போறேன். போனதும் தான் தெரிஞ்சது "இல்ல முருகேசா, இது இங்க முடியறதில்ல முருகேசா" அப்படின்னு. "அக்செப்டன்ஸ் டசன்ட் ஸ்டாப் வித் யுவர் மைண்ட்" அப்படின்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. "வி நீட் டு ஃபேஸ் இட். வி நீட் டு கோ ஐ நீட் டு கோ டு த சேம் கிளாஸ் ஒன்ஸ் அகெயின். ஐ நீட் டு கோ டு த கிளாஸ். பட் ஷி வொன்ட் பி தேர்." அந்த மெகா கேஃபே பார்க்கும்போதெல்லாம், வி போத் என்ஜாய்ட் அ லாட் தேர் வித் அவர் ஹாட் சாக்கோ அண்ட் ப்ரெஷியஸ் டைம். So many talks. I was like, oh, I need to handle all these emotions, which is gonna flow out of my eyes in the form of tears. Oh my God.
That's when I realized I'm missing her. I'm missing her. I will miss her and I need to accept it and I need to go to the class again. I need to go to the cafe again and I need to go to the Lotte Fresh again. But this time I'm going to be alone. She's not going to be with me, beside me. Ne? Macha, I'm doing that. I'm doing that now for a week. It's already been a week. So நான் திரும்ப கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். திரும்ப மெகா கேஃபே போக ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் கஷ்டமா இருந்துச்சு. அது நெக்ஸ்ட் செகண்ட் டைம் போகும்போது ஓகே. இதுதான். இது இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஆம், என்ன சொல்றது? கிராஸ் ரோடுக்கு சிக்னலுக்கு வெயிட் பண்ணும்போது பேசிக்கிட்டு இருப்போம். அங்கேயும் வெயிட் பண்றேன். ஆனா நான் மட்டும் தான் நின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிக்னல் விழுது. நான் மட்டும் தான் கிராஸ் பண்ணி போறேன். பக்கத்துல என் ஃப்ரெண்ட் இல்ல. அவங்க இப்ப அவங்க ஊர்ல வேற ஏதோ ஒரு டைம் ஜோன்ல வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் ஷி ரிமெம்பர்ஸ் மீ. பிகாஸ் நான் இங்க நாங்க ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண பிளேஸ்லாம் நான் போகும்போது எனக்கு வந்து அந்த இம்பாக்ட் தெரியுது. ஐ கேன் ஃபீல் தட். ஆனா அவங்க இப்போ அவங்க சிச்சுவேஷன் வந்து டோட்டலா மாறி இருக்கும். அங்க வேற ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். எனக்கு தெரியல இஃப் ஷி ஈவன் மிஸ்ஸிங் மீ நவ். அவங்க என்ன பத்தி நினைக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த ஒரு தாட் வந்துட்டு போயிட்டு இருக்கு. நம்ம இவ்ளோ வந்து அவங்க நம்ம எல்லாரும் நம்ம ஒண்ணா போற பிளேஸ் எல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறோம். அவங்க அந்த மாதிரி யோசிப்பாங்களா? இது கேட்கணுமா? இத ஷேர் பண்ணணுமா? அது கூட எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு நான் தெரிஞ்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து நம்ப ரொம்ப லாங் ஆ டைம் வந்து நம்ம கூட இருந்து, ரொம்ப வருஷம் பழகி, ரொம்ப வருஷம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இருக்கிறது மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. கொஞ்ச டைம் இருந்தாலும், அந்த கொஞ்ச டைம்ல நம்ம எவ்ளோ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறோம், எவ்ளோ க்ளோஸ் ஆகுறோம், எவ்ளோ ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஹவ் மச் வி கேர் ஃபார் ஈச் அதர் இதெல்லாம் இருக்கு. இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். திஸ் இஸ் ஆல்சோ a ஃப்ரெண்ட்ஷிப், a precious one அப்படின்னு நான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது இதுதான். இந்த 5 மந்த்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல. அவங்க நேம் வந்து சொல்ல மாட்டேன். நேம் சொல்லாமலே இருக்கணும். டான்ஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட்ன்னு வச்சுக்கோ. மை டான்ஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட். Chinguya. Thank you. Thank you for being there with me, even though it was a short span of time. I will cherish those moments until the very end. Chinguya, போஷப்பா. சொல்லியிருக்கேன் நானு. திரும்பவும் இதே யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுங்க. மாஸ்டர்ஸ்க்கு இங்க தான் வரணும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்கலாம். ஆனா எனக்கு இங்க இருக்க டைம் கொரியா எனக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் கொரியா வரமாட்டேன். ஐ ஹேட் எனஃப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், "இல்ல, இல்ல நான் இங்க தான் இருக்கேன். நீ இங்க தான் அப்ளை பண்ணணும்." அப்படி சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் அட்மிஷன் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சென்ட் பண்ணேன். அவங்க சிரிச்சுட்டு, "இல்ல முடியாது. நம்ம டச்ல இருக்கலாம். நம்ம இங்க தானே இருக்க போறோம். நம்ம அப்புறம் நம்ம வேற ஏதாவது ஒரு பிளேஸ்ல மீட் பண்ணலாம்." அப்படிலாம் சொன்னாங்க. மேபி நான் ரொம்ப மேபி அது என்னோட கேரக்டரா இருக்கலாம். அதனால அப்படி ஓகே. 안녕.